வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலக்ஷ்மி யோகம். கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட ரீதியாக குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் இணையக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை தான் அந்த கஜலக்ஷ்மி யோகத்தை ஒருவருடைய ஜாதகத்தில் கொடுக்கும். இது பிறந்த கால ஜாதகத்திலேயே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தையும் எப்பேற்பட்ட ஒரு வருமானத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போகுது. இப்போ நமக்கு கோச்சார நிலவரப்படி இந்த 2 கிரகங்கள் சேர்க்கையாகுது. சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசியிலிருந்து 26ஆம் தேதி ஜூலை மாதம் பெயர்ச்சியாகி குருவோட சேர போறார். இந்த குருவோட இணையும் போதுதான் இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது அமைக்கப்படுது. இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு தான் இருக்கும். ஒரு குறுகிய காலம்தான், ஒரு மாதத்திற்கு மட்டும்தான் இந்த கஜலட்சுமி யோகம் இருக்க போது. இது 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுமே பார்த்தீங்கன்னா, எதுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதத்தில் கஷ்டப்படுறாங்க, வருமானம் இல்லாமல், அந்த வருமானம் வந்தாலும் அதை கரெக்டான ஒரு விதத்தில் செலவு பண்ண முடியாமல், ஒரு சேமிக்க முடியாமல் தயங்குகிறார்கள். இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரும், என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். அந்த போராட்டம் இல்லைன்னா இவர்களால் வாழவும் பிடிக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப மூட் அவுட் ஆகிடுவாங்க. எப்போதுமே ஒரு விறுவிறுப்பான ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரோடு வாழ்கிறது தான் இவர்களுக்கு, இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு பிடிக்கும். யாராவது அட்வென்ச்சரோடு வாழ்கிறது பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விருச்சிக ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான வாழ்க்கை பிடிக்கும். ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை சச்சரவுகள், அடிதடி சண்டை, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அப்படின்னா அங்கே விருச்சிக ராசி என்பர்கள் அதிகமான பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு அடிதடி சண்டையை கொடுக்கக்கூடிய ஒரு ராசியே இந்த விருச்சிக ராசி தான். அந்த விருச்சிக ராசி இருக்கக்கூடிய இடத்துல அடிதடி இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த அடிதடி இருந்தால் அது வீடும் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த விருச்சிக ராசி என்பர்களினுடைய வாழ்க்கையாகப்பட்டது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இவர்களினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி அப்படின்றதே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு அது பெரிய அளவுக்கு அதை விருப்பப்படவே மாட்டாங்க. ஏன்னா மகிழ்ச்சி என்றைக்குமே நிலைக்காது அப்படின்றது இவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்படியே மிஞ்சி போய் என்னைக்கா ஒரு நாள் ஒரு ஹாப்பியாக இருந்துட்டாங்க, ஒரு சிரிச்சிட்டாங்க, வாயிலிருந்து எல்லாமே ஒரு நல்ல ஒரு முகமலர்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே அடுத்த ஒரு மணி நேரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எங்கேருந்து தான் வருமோ தெரியாது, அந்த அளவுக்கு வரும். அந்த அளவு இருக்குது. இவர்களே நிறைய வாட்டி தன்னுடைய வாழ்க்கையில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. நம்ம இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்து பார்ப்போம், நமக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வருதா அப்படின்றத பார்ப்போம். இதையே இவங்க டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துருக்குறாங்க. நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை ஆக்கப்பூர்வமாக நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியாக நாங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸை அனுபவித்தாலே பின்னாடியே எங்களுக்கு துன்பங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இவர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை, மறைவு ஸ்தானத்தில் அந்த குருவும் சுக்கிரனும் சேரும்போது அபரிமிதமான பண வரவுகள் இல்லீகலாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பினாமியாக உங்களை தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க விருச்சிக ராசி என்பர்களை. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த காலகட்டம் பண வரவுகள், ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நெருக்கடி வருமான நெருக்கடி தான். அந்த வருமான நெருக்கடி தீருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்க கூடாது. அதனால இல்லீகல் டிரான்சாக்ஷன்றது அதிகப்படியாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் ஒரு லீகலாக ஏதாவது ஒரு லாயர் வச்சு பண்ணுங்க. அப்படி பண்ணுனாதான் உங்களுக்கும் சேஃப்டி, உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்துலேயும் மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டின்றது கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய மறைவான விஷயங்களை தெரிந்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அதாவது
இறை ஞானத்தை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸை நீங்க வெளியில யார்கிட்டயும் சொல்லாமல் இருக்கலாம். அதே சமயத்தில இந்த காலகட்டம் உங்களுக்குன்னு சில சீக்ரெட்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து திடீர் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தோன்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும். இல்லாட்டி இது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு மாசத்துல ரொம்ப என்ஜாய்மெண்டோட இருப்பீங்க. அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே கவுத்து விட்டுருவாரு அந்த குருவும் சுக்கிரனுமா சேர்ந்து. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நுழையிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த இடத்துலலாம் நீங்க அந்த மாதிரியாக போகக்கூடாது. போனீங்கன்னா நீங்க முழுமையாக ஏமாற்றப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதுலேயும் பெண்கள் அதிகமாக ஏமாற்றப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்களுக்கு அங்க பண விரயங்கள்ன்றது அதிகப்படியாக இருக்கும். நீங்க எங்கேயோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நீங்க சேமித்து வைத்த பணமாகப்பட்டது இந்த மாதிரியாக ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க அதை விரயமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பண வரவுகளையோ உங்களுக்கு வரக்கூடிய சில ரிலேஷன்ஷிப்பையோ ரொம்ப தொலைதூரமாக வச்சுக்கோங்க. ஒரு அடி டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் உங்களுக்கு முழுமையாக தெரியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் நாங்கள் என்ன மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஒரு இறை செயல்களுக்கு நிறைய தானங்கள் தர்மங்கள் கொடுங்க. உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வருது அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் இல்லீகலாக வருது, ஒரு பினாமியாக வருது, ஒரு ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனாக வருது அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு இறை வழியில் நீங்கள் நிறைய ஒரு செலவுகளை வச்சுக்கோங்க. அந்த நிறைய ஒரு முதியோர் இல்லத்திற்கு அதிகப்படியாக ஒரு தான தர்மங்களை பண்ணுங்க. இந்த மாதிரியாக அந்த வரவுகளில் அதிகப்படியான 75% அளவு நீங்கள் தான தர்மங்கள் பண்ணும்போது அந்த குரு சுக்கிரன் கஜலட்சுமி சேர்க்கையாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புண்ணியத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் அமையும். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த தானங்களும் தர்மங்களும் உங்களுடைய சந்ததியினரை வாழ வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம். 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம், அதே சமயத்தில் திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கு. அந்த இடத்துல அந்த குருவும் சுக்கிரனும் களத்திராதிபதியும் சேரும்போது அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் திடீர் ராஜயோகங்கள், திடீர்னு பார்த்து ப்ரமோஷன் கொடுத்து ஒரு ஃபினான்ஷியல் ஹைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் ஹைக்கே டபுள் மடங்கு ஆகிடும். அந்த அளவுக்கு அந்த இன்கம்ன்றது ரெட்டிப்பாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் அங்கே வருமானம் தடைப்பட்டு இருக்கோ, ஒரு பார்ட் டைம் ஜாப் நாங்கள் பார்க்க பார்ட் டைம் ஜாபே எங்களுக்கு கிடைக்கல, ஒரு நிரந்தர உத்தியோகம் எங்களால் பார்க்க முடியாமல் இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் இதிலிருந்துலாம் பெட்டர் ரிலாக்ஸேஷன்ன்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, திடீர் மாற்றங்கள், திடீர் ராஜயோகங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் அந்த ஒரு பண புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ வருஷமாக நீங்கள் லாட்ரி எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கண்டிப்பாக விழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதை தான் அந்த குருவும் சுக்கிரனும் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உள்நாட்டில் இருக்கிறவங்க, உங்களுடைய சொந்த ஊர்லேயே இருக்கிறவங்க பணப்புழக்கத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உடைமைகளையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல தங்க நகை போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய உணர்வே, உங்களுடைய உடம்பினுடைய உணர்வே பார்த்திங்கன்னா உணர்ச்சியற்றதாக இருக்கும். எந்த நேரத்தில் எது கீழே விழுவும் தெரியாது. அப்போது நீங்கள் உணர்ச்சியற்று இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் தொலைச்சது கூட உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா கொலுசுலாம் இந்த காலகட்டம் தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொலுசெல்லாம் வெளி இடத்துக்கு போட்டு போகிறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா புதுசாக இப்போ தான் வாங்கியிருப்பீங்க. அந்த இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா அந்த உடைமைகள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, நான் மேலே சொன்னது நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.